ஓட்டும் பிரேமலதா, மெயின் பிக்சர் எப்போது? 6 சீட் தருவதாக சொல்லும் அறிவாலயமா அல்லது 7 சீட் தருவதாக சொல்லும் கமலாலயமா என்று முடிவெடுக்க முடியாத நிலையில் நாங்களும் ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை காட்ட விருப்ப மனு அறிவிப்பை வெளியிட்டு அதிரடி கிளப்பி இருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என டிசம்பர் மாதமே ட்ரெய்லர் ஓட்டினார் பிரேமலதா. இன்னமும் அதே ட்ரெய்லர் தான் தேதி மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறதை தவிர தேமுதிக எந்த பக்கம் சாய போகிறது என்ற சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்த பாடில்லை. இதனால் பிரேமலதா வழக்கம் போல 2 பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனங்கள் தேமுதிகவை சுழன்றடிக்க ஆரம்பித்துள்ளன. ஆனாலும் தங்களை சுற்றி பின்பற்றப்படும் பேர அரசியல் பேச்சுகளுக்கு கடுமையாக எதிர்வினையாற்றிக் கொண்டே கூட்டணி பேச்சுவார்த்தையை இழுத்து கொண்டே செல்கிறார். கடந்த மாதம் பிரதமர் மோடி தமிழகம் வந்த சமயத்தில் பாஜக தரப்பில் பியூஷ் கோயல் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாததால் வண்டி அப்படியே யூ டர்ன் அடித்து அறிவாலயம் பக்கம் திரும்பலாம் என்ற பேச்சுகள் கிளம்பின. அதுவும் நடக்காத நிலையில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் சுதீஷை நயினார் நாகேந்திரன் வளைத்து பிடித்து பேசியது கூட்டணி முடிவாகிவிட்டது என்கிற பிம்பத்தை உருவாக்கியது. இருப்பினும் பேச்சுவார்த்தை எதிர்பார்த்தபடி ஓடி அடையாததால் கட்சியினரை உற்சாகப்படுத்த விருப்ப மனுவை தொடங்கி வைத்தார் பிரேமலதா. இது குறித்து பேசிய அறிவாலய வட்டாரங்கள் மதிமுகவை விட தேமுதிகவுக்கு பல தொகுதிகளில் இன்னும் செல்வாக்கு இருக்கிறது என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சிலர் தெரிவித்துள்ளனர். இதன் பிறகே தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் ஏவா வேலு முதல்வரின் கண்ணசைவில் களமிறங்கினார். அப்போது பிரேமலதா தரப்பு 15 தொகுதிகள், ராஜ்யசபா சீட் மற்றும் தேர்தல் செலவு என பட்டியலை நீளமாக நீட்டியது. இதற்கு முதல்வர் சம்மதிக்கவில்லை. பிறகு ஐசரி கணேஷ் ரூட்டை பிடித்து சுதீஷ் பேசிய போதும் 6 தொகுதிகள் தான், தேர்தல் செலவை வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம் என திமுக தரப்பில் உறுதியாக சொல்லப்பட்டது. இதை ஏற்பதில் பிரேமலதா தயக்கம் காட்டுவதால் தான் இழுபறியும் நீடிக்கிறது என்றனர். என்டிஏ வட்டாரத்தில் விசாரித்த போது அதிமுக தரப்பிலிருந்து எஸ்பி வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் மூலமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் 30 தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்டது தேமுதிக. இதற்கு பழனிசாமி சம்மதிக்கவில்லை. அதே போல பாஜகவிடம் 30 இடங்கள் மற்றும் மத்திய அமைச்சர் பதவி என டிமாண்டை ஏற்றியது. ஆனால் அவர்களும் 7 சீட் தரலாம், தேர்தல் செலவுக்கு வேண்டுமானால் திமுகவை விட கூடுதலாக கவனிக்கலாம் என்று சொன்னதாக தெரிகிறது. இனியும் காலம் கடத்த முடியாது என்பதால் இந்த உடன்படிக்கைக்கு பிரேமலதா சம்மதித்து விடுவார் என நினைக்கிறோம். அதற்கான சமிக்கைகள் தெரிந்தால்தான் தேமுதிக நம் கூட்டணிக்கு தான் வரும் என பழனிசாமியும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என்றனர். தேமுதிக தரப்பிலோ கேப்டன் காலத்தில் இருந்த செல்வாக்கு தேமுதிகவுக்கு இப்போது இல்லை என அனைவரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆனால் விருதுநகர் மக்களவை தொகுதியில் விஜய பிரபாகரன் வாங்கிய வாக்குகள் எங்களுடைய ஒரு புதிய நம்பிக்கையை தந்துள்ளது. தற்போதைய சூழலில் பலமான கூட்டணி அமைத்து தேமுதிக மீண்டும் சட்டப்பேரவைக்குள் செல்ல வேண்டும். அப்போதுதான் சரிந்து வரும் வாக்கு வங்கியை மீட்கவும் கட்சியை தூக்கி நிறுத்தவும் முடியும். அதற்கேற்ப அந்நியார் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதே எங்களது எதிர்பார்ப்பு என்று தெரிவித்தனர். 2009 மக்களவை தேர்தலில் தங்களுக்கு கிடைத்த சுமார் 10% வாக்குகளை முன்வைத்து இப்போது தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்கிறது தேமுதிக. ஆனால் அதற்கு பிறகான தேர்தல்களில் தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்து கொண்டே வந்திருப்பதை சுட்டிக்காட்டும் திமுகவும் அதிமுகவும் உங்களுக்கு இவ்வளவுதான் இப்போது செல்வாக்கு என்று சொல்லி வைத்தாற் போல முடிவெடுத்து ஒற்றை இலக்கத்திலேயே தொகுதிகளை ஒதுக்க முன் வருகின்றன. இவர்களுக்கு மாற்றாக தாவேகா பக்கம் போகலாம் என்றால் அங்கே தாங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் கிடைத்து விடாது என்பதால் திராவிட கட்சிகளை தவிர்த்து தேமுதிகவுக்கு திக்கில்லை என்பதே இப்போதைய நிலவரம்.